அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் அன்பும் உண்டாவதாக. சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷமான நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னன்னு சொன்னீங்கன்னா, நேற்றைய தினம் ஈரான் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக தொடுத்தது. அதை தொடர்ந்து ஹூத்திகள், ஏமன் உள்ள ஹூத்திகள் டெல் அவீவை நோக்கி இந்த பாலிஸ்டிக் மிசில்ஸ ஏவிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமங்க, ஹிஸ்புல்லா அவங்களுடைய தரப்புக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, மிகப்பெரிய ஒரு ஏவுகணையை நோக்கி இஸ்ரேல் நோக்கி அனுப்பியிருக்கிறாங்க. இந்த செய்திகள்லாம் நீங்க பரவலா நீங்க நியூஸ் சேனல்ல பாத்துருக்கீங்க. ஆனா இதை சொல்ல வேண்டிய முக்கியமான தகவல் என்னன்னு சொன்னா, இதை பாக்குறப்ப என்ன நீங்க இப்படி அடிக்கிறதெல்லாம் கொண்டாடுறீங்களே, இப்படி தாக்குறதெல்லாம் கொண்டாடுறீங்களே, இதெல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை வரலாம். இல்லாட்டி இஸ்லாத்தை பிடிக்காதவங்க, இஸ்லாமியர்களை பிடிக்காதவங்க, பாத்தீங்களா இஸ்லாமிய இதெல்லாம் கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான செய்திகளும் உங்கள் மத்தியில வந்திருக்கலாம். ஹசன் நசரல்லா என்ற போராளி குழுவினுடைய தலைவர் கொல்லப்பட்டது விஷயமா கூட இங்க வைக்கப்படக்கூடிய அந்த போஸ்டர்கள்ல கூட இது மாதிரியான எதிர்மறையான கருத்துக்களை இந்துத்துவாவை சேர்ந்தவர்கள் பரப்பினார்கள் என்பது கூடுதலான ஒரு தகவலுங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவதா நம்ம தெரிய வேண்டிய விஷயம், இந்த ஹூத்திகள் இன்னைக்கு தாக்கி இருக்கதும், ஹிஸ்புல்லா தாக்கி இருக்கதும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயமான காரணங்கள் என்ன அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. இதை பாத்தீங்கன்னா, குழந்தைகள் எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்கன்னா, கசாவில மட்டும் நான் இப்ப சொல்லக்கூடிய தகவல் நன்றாக கவனிங்க. கசாவில கிட்டத்தட்ட 17,000 குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க. 25,000 குழந்தைகள் அனாதையா இருக்கிறாங்க, தாய் தகப்பன் இல்லாம. அதுக்கு மேல 10,000 பேர் இடிபாடுகளுக்கு கீழே இருக்கிறாங்க. இது கசாவில. அப்படியே மேற்கு கரை, அதே பாலஸ்தீனம் தான், மேற்கு கரையில கிட்டத்தட்ட 160 குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க. அப்படியே லெபனானுக்கு வாங்க. லெபனான்ல 1000க்கும் அதிகமானவர் இறந்து போயிருக்காங்க. அதுல பெண்களும் ஆண்களும் குழந்தைகள் அதிகமானவர் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இப்படி உலகம் முழுவதும் ஒரு அட்டூழியத்தை அமெரிக்காவுடைய துணையோடு இந்த இஸ்ரேல நாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப, இவன் ஒரு அட்டூழியத்தை செய்யறப்ப காரணத்தினால அந்த அட்டூழியத்துக்கு எதிராக ஒருத்தவங்க தாக்குதல் நடத்துறாங்கள, அதுக்காக அவங்களை ஆதரிக்கிறமே தவிர அவங்க செய்யற எல்லா விஷயங்களும் கண்மூடித்தனமா நாங்க ஆதரிக்கக்கூடியவர்களா இல்லை. ஏன்னா பாதிக்கப்பட்ட ஒரு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறனால அந்த விஷயத்துல நாங்க அவங்கள ஆதரிக்கிறோமே தவிர வேற விஷயங்கள் கிடையாது. இது நபிகளார் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறை அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்திடுவேன். எப்படின்னு சொன்னா, ஒரு பிரேதம் போகுது, அப்ப நபிகளார் சொல்கிறார்கள், இந்த பிரேதம் விடுதலை பெற்றதா விடுதலை கொடுத்ததா? விடுதலை பெற்றதுன்னா உலகத்திற்குரிய பிரச்சனைகள் இருந்து விடுதலை பெற்றது. விடுதலை கொடுத்ததுன்னா எப்படின்னா, மரம், செடி, கொடி, மக்கள் இவங்க எல்லாம் இறந்து போனதுனால அதுக்கெல்லாம் பாதுகாப்பட்டுருச்சு, அதுகளுக்கெல்லாம் தொல்லை இல்லாம இருக்குது அப்படிங்கிறத நபிகளார் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படை எந்திரிச்சு யோசிச்சு பாருங்களேன். நீங்க கொஞ்சம் கிட்டத்தட்ட 552 உடல்கள்ங்க இஸ்ரேல்ல வச்சிருக்கிறாங்க. பலஸ்தீன மக்களுடைய உடல்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 80 பிரிச்சு பிரிச்சு குடிச்சு அந்த உடல்களை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போது குழந்தைகளை காணாம தேடிக்கிட்டு இருந்தாங்கல்ல பெற்றோர்கள், வீட்டுல தொலைஞ்சு போனவங்க தேடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் அப்படியே ட்ரக்கு பின்னாடி ஒடியாது தான் குடும்பமா, தான் பிள்ளையா, தான் கணவரா, தான் மனைவியா அப்படின்னு பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப கூட அந்த உடல்களை சதை இல்லாம எலும்புகள் போன்று இருக்குங்க. இவ்வளவு பெரிய ஒரு கொடூரத்தை செய்கிற இந்த நாடு, இந்த நாட்டுக்கு துணையா இருக்கக்கூடிய அமெரிக்கா, அவங்களுக்கு எதிராக ஈரான்ல இருந்து இந்த தாக்குதலும், அதே மாதிரி ஹூத்திகள் இப்ப தாக்கி இருக்கக்கூடியதும், ஹிஸ்புல்லாக்கள் இப்ப தாக்கி இருக்கதும், மனித குலத்தை இந்த அட்டூழியங்கள் செய்யறாங்கல்ல, அவர்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல். இவங்களை கம்பேர் பண்றப்ப அவங்க சாதாரண ஆளுகள் தான். ஆனா நம்ம அப்படி பார்க்க மாட்டோம்ல, நியாயத்தினுடைய பொருளா தானே பார்ப்போம். நம்ம ஒரு அநியாயம் செஞ்சவன் பாதிக்கப்படுறதா பெருசா பேசுவோம். நம்ம அநியாயம் செஞ்சிருக்கிறானே அவன் பாதிக்கப்படுறது, அவன் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தப்படுவது, அவன் தண்டிக்கப்படுவதை நம்ம ஆகமானதை யோசிப்போம். நம்ம எப்படி நாத்ரான் கோச்சை தூக்கிலிடப்பட வேண்டும் என்று சொன்னப்ப சந்தோஷப்பட்டோமா இல்லையா? அது மாதிரி தாங்க இதுவும். அதாவது பாதிக்கப்பட்ட குரல் கொடுக்கறது தான் இது. இன்னும் நீங்க புரிஞ்சுக்க சொல்லுவா இருந்தா, இன்னைக்கு இது விஷயமா மக்கள் சந்தோஷத்துல லெபனான்ல பெய்ரூட்ல, அதே மாதிரி ஈரான்ல டெஹ்ரான்ல, அப்புறம் கசாவுல பல பகுதிகளில் இந்த தாக்குதல் நடந்தப்ப மக்கள் கொண்டாடினாங்க. எங்களுக்கு ஒரு ஆசுவாசமா இருக்கு, இவ்வளவு பெரிய அநியாயம் செய்யறாங்க அப்படின்னு கொண்டாடுறப்ப, இந்த ஐயோக்கிய இஸ்ரேல்காரன் என்ன பண்றாருன்னா, அல் அமல் அப்படின்னு சொல்லி ஒரு அனாதை சிறுவர்களை, சிறுமியர்களை, அனாதையா இருந்தவங்களை பராமரிக்கிற ஒரு இல்லம், ஒரு அமைப்பு, அதுல போய் குண்டு போட்டு இருக்கிறாங்க. இப்ப கான் யூனிஸ்ல ஒரு 25 பேர், வாடி காசால ஒரு 25 பேர், இந்த அமல்ங்கிற ஒரு அனாதை இல்லத்துல குண்டு போட்டு இன்னைக்கு புதன்கிழமை பலருடைய உயிர்களை எடுத்திருக்கான். அப்ப இதன் மூலியமா சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னா, இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மக்கள் சந்தோஷப்படுவதற்கான காரணம் என்னன்னா, அநியாய காரணத்துக்கு எதிராக ஒரு அடி விழுந்திருக்கு. இப்ப நிர்பயாங்கிற ஒரு பெண்ணுக்கு எதிராக தவறு செஞ்சவங்க எதிராக தூக்கு தண்டனை கொடுத்த வரவேற்றமா இல்லையா? அது மாதிரிதான் இது. அப்ப இது மாதிரி அநியாயங்கள் செய்யப்படுறப்ப மக்களுடைய குரல்கள் இது போன்ற வடிவங்கள்ல தான் இருக்கும். இது சந்தோஷம், மகிழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, பாவை மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. டே, இவ்வளவு தூரம் அநியாயம் செஞ்சீங்களா, உங்களை யாரு தாக்க முடியாது நினைச்சீங்களே,
1824 அயன்டோம் வச்சிருக்கோம் சொன்னீங்க, அதையும் தாண்டி ஒரு பிளாஸ்டிக் மிசைல் சொல்லி ஹைப்பர்சோனிக் ஒண்ணு விழுந்தா கூட அது வெற்றியாக தான் சாமானிய மக்கள் கொண்டாடுவார்கள், கொண்டாட வேண்டும் என்பதும் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது போன்ற உண்மையான செய்தியை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, அறிவான நபருக்கு ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.